ஓம் சக்தி. அவதார நாயகி ஸ்ரீ பங்காரி அடிகளார் அவர்கள் ஜீவ சமாதியில் அமர்வதற்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் நடைபெற்ற அற்புதங்களையும் சித்தாடங்களையும் உங்களிடம் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல திரு ஜம்னாதாஸ் தாக்கர் சேட் என்பவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பல தேயிலை தோட்டங்கள்லாம் சொந்தமா இருந்துச்சு. ரொம்பவும் வசதியானவரு. ஒரே ஒரு மகன் தான். அவனும் வாலிப பருவத்துல இருந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட பையன் திடீர்னு காணாம போயிட்டான். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போயிருப்பான், ஏதாவது டூருக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு சமாதானம் அடைஞ்சாரு. 2 நாள் 3 நாள் பார்க்கும்போது வீட்டுக்கே திரும்பி வரல. சரின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல உறவினர் வீடு அங்கங்கெல்லாம் தேடி பார்த்தாரு. எங்கேயுமே அவன் கிடைக்கல. சரின்னு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தாரு. அங்கேயும் அவன் அவங்க மூலியமாவும் அவன் கிடைக்கல. பையனுக்கான தகவலே இல்லைன்னுட்டாங்க. என்ன பண்றது தெரியாத இந்த குறி சொல்லுவாங்களா, அந்த இடங்கள்லாம் போய் குறி கேட்டாரு. அப்படி கேட்கும் போது அவருக்கு பல இடங்கள்ல இருந்து உன் பையன் இறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு, நீ அவனுக்கு கருமாதி பண்ணிடுன்னு ஒரு செய்தியை தான் சொன்னாங்க. அப்பதான் அவனோட ஆத்மா சாந்தி அடைன்னு சொன்னாங்க. இவரால ஒரு மனைவியாலையும் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியை இழந்து வீடே ஒரு சோக மயமாயிடுச்சு. என்ன பண்றது தெரியாத அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல அருகாமையில செவாட தொண்டர்களும் ஒரு சில பேர் அவருக்கு நண்பரா இருக்கும்போது அவங்களும் போயிட்டு அவரை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு மேல்மருவத்திற்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க, இப்போ உன் பையன் இருக்கானா இல்லையா, எங்க இருக்காங்கிற விஷயத்த அம்மா உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, நீங்க எங்களை நம்புங்கன்னு சொல்லி சுருட்டி கொடுத்தாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த ஜம்னாதாஸ் தாக்கர் சேட்டும் மருவத்திற்கு போனாரு. அவரும் ஒரு மனைவி அம்மாவை போய் பார்க்கும்போது அம்மா சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்கல்ல உன் மகனுக்கு கருமாதி பண்ணிடு அப்படின்னு, நீ கருமாதி எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அவன் மகன் செத்தாதானே நீ கருமாதி பண்றதுக்கு, அவன் உயிரோட இருக்கான். ஒரு ஸ்டுடியோவுல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் உன்னை தேடி வருவான். ஆனா நீ அவனை தேடி போகாத, நீ போனாலும் உனக்கு பயன் கிடைக்காது. இப்ப அவன் அவுரங்காபாத்ல இருக்கான். 3 அமாவாசைக்கு வேலையில குச்சி போடு, 3வது அமாவாசை அன்னைக்கு உனக்கு செய்தி வரும் உத்தரவுன்னு சொல்லி அம்மா முடிச்சுட்டாங்க. உடனே இவருக்கு வெளியில வந்தவரு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு. பரவாயில்ல, மத்தவங்க கருமாதி பண்ணிடுன்னு சொன்ன செய்தியை இந்த அம்மா நம்மள்ட்ட சொல்றாளே, அப்ப இவ தெய்வம் தான், இவ சொன்னது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அம்மா சொன்ன வார்த்தை ஆறுதலா உங்களுக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 அமாவாசைக்கு கலந்துட்டாங்க. 3வது அமாவாசை வரப்போகுது. இருந்தாலும் இவரோட பையன் அவுரங்காபாத்ல ஒரு ஸ்டுடியோல தானே இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. நம்ம போய் தேடிதான் பார்ப்போமே. நம்ம பையன் போயிட்டு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, 3வது மாசம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மனைவியும் ஒரு கார்ல பெட்டியில துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோவா போய் தேடுறாங்க. அவுரங்காபாத்ல ஒரு ஸ்டுடியோல கூட அவன் கிடைக்கல. இன்னும் ஏதாவது ஸ்டுடியோ இருக்கான்னு மூல முடுக்கெல்லாம் தேடுறாங்க. அப்பதான் ஒரு ஸ்டுடியோவை கண்டுபிடிச்சு போய் அந்த பையனோட போட்டோ காட்டுறாங்க. இவன் இங்கதான் வேலை செஞ்சான் 2 மாசமா, நீங்க காலையிலேயே வர வேண்டியதானே, இப்பதான் அவனுக்கு சம்பள பாக்கியெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து நான் காசு கொடுத்தேன், அவன் மதியம் தான் இங்க இருந்து வெளியில போனான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனமுடைஞ்சு போயிட்டாங்க அந்த பெற்றவங்க. சரி, இருந்தாலும் தன்னோட பையன் இருக்காங்கிற செய்தி உறுதியாயிடுச்சு. அந்த மேல்மருவத்தூர் அடிகளார் அம்மா சொன்னபடி நம்ம பையன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆறுதோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு 3வது அமாவாசை வந்துச்சு. இவரு காலையிலேயே குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு மேல்மருவத்துக்கு போய் அமாவாசையில வேலையை குச்சி போட்டாரு. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீட்டுல இருந்து போன் வருமா, நம்ம பையன் வந்துட்டானான்ற தகவல் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வரல. மணி 8 மணி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கடையில அம்மாவை பல முறை உழுந்து கும்பிடுறாரு. கருவறையில இருந்து கிளம்பி 4 கால மண்டபத்துக்கு வந்துட்டாரு. அப்படி வரும்போது ஒரு தொண்டர் குன்னூர்ல இருந்து வந்திருக்க ஒரு சேட்டு, யாரு, நீ உள்ளர வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரு திரும்பி, நான் தான் குன்னூர்ல இருந்து வந்திருக்க தாக்கர் சேட்டு, என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டோடனே, உங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கு, அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, நீங்க அட்டன் பண்ணுங்க சொன்னோன்னே இவர் போறாரு. மறுமுனையில இவங்க மனைவி தாங்க பேசுறாங்க. நம்ம பையன் வீட்டுல இருக்கான், நம்ம பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவரு கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் சோக கண்ணீர் வடிக்கல, ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அளவு கடந்த சந்தோஷம்.
அம்மாவை கருவறையை நோக்கி கைகூப்பி அம்மா நன்றிமான்னு சொல்றாரு. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் வீட்டுல இருந்தான். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. இது மாதிரிதாங்க அம்மா பல நேரங்கள்ல பலர் வாழ்க்கையில அம்மா எப்பேற்பட்ட சோக நிகழ்ச்சியா இருந்தாலும், எப்பேற்பட்ட துயரங்களா இருந்தாலும் அவங்களோட துயரம் தொடச்சி ஒவ்வொருத்தரையும் தன்னோட பக்தர்களாகவும் தொண்டர்களாகவும் அம்மா மாற்றி மேல்மருவத்தூருக்கு ஆலயத்துக்கு அம்மா வர வச்சிருக்காங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி.